ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எப்போ உன்னையத்தான் கர்த்தர் ரட்சித்துட்டாரே. முந்தின ஆதாமுடைய சாப பாவத்திலிருந்து உன்னை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார்ல. பிந்தின ஆதாமுடைய கிறிஸ்துவோடு இணைச்சிட்டார்ல. அவருடைய ஜீவனுக்குள்ள இருக்கிற, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற, நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிற, ராஜ்யத்தின் புத்தர்களா இருக்கிற, எப்படி உனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்? சிந்திங்க. ஆமென். அப்ப அவங்கெல்லாம் எதை சிந்திச்சுட்டே இருக்கிறாங்கன்னா, எதை பேசிட்டே இருக்காங்கன்னா, ரட்சிக்கப்பட்டும் மறுபிறப்பு அடைந்தும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் தேவனுக்கு கீழ்ப்படியாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்காம, பழைய சுவாபமே உங்களுக்கு இருந்தா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை மாற்றிக்கொள். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? தேவன் ரொம்ப நல்லவர். இந்த ராஜ்யமே உள்ள வந்திருக்கீங்க. ஆமென். இந்த தேவனுடைய ராஜ்யம், பட் இந்த